வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான சிந்தனைக்குள்ள போட போறோம். ஆமா. உங்ககிட்ட இருந்து கிடைச்ச சில குறிப்புகள் ஓஷோவோட வாழ்க்கை உண்மை நம்பிக்கையின் பாதைங்கிற புத்தகத்தோட பகுதிகளை சார்ந்தது. ம். வாழ்க்கையில நாம அன்றாடம் பார்க்கிற நல்லது கெட்டது இன்பம் துன்பம் மாதிரி இந்த எதிரெதிர் விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆழமான பார்வையை இது ஆராயுது. சரி. நாம பொதுவா நினைக்கிற மாதிரி அன்புன்னா வெறுப்பு இல்ல, வாழ்க்கைனா மரணம் இல்ல அப்படிங்கிற பிரிவினைகளுக்கு இது ஒரு சவால் விடுக்குதுன்னே சொல்லலாம். உண்மைதான். நம்ம மனம் இயல்பாவே அப்படிதான் உலக பிரிச்சு பார்க்க பழகியிருக்கு. ஆமா. வெளிச்சம் வேற, இருட்டு வேற, இயக்கம் வேற, நிலைத்தன்மை வேற இப்படி. ம். ஆனா, நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த மூலங்கள் ஒரு வித்தியாசமான, ஒரு முழுமையான பார்வையை தருது. சரி. இயக்கம்னு ஒண்ணு இருந்தா அதுக்குள்ள அசையாம இருக்கிற ஒரு மையமும் இருக்கு. அதே போல அசையாம ஒண்ணு இருக்குன்னா அதுக்குள்ள ஒரு இயக்கத்துக்கான ஆற்றலும் இருக்கு. ஓ! இந்த ரெண்டு எதிரெதிர் துருவங்களையும் ஒண்ணா இணைச்சு பார்க்க முயற்சி செய்யும்போது என்ன நடக்குது? அது எப்படி ஒரு ஆழமான புரிதலுக்கும் ஒரு விதமான விடுதலை உணர்வுக்கும் இட்டு செல்லுதுன்னு இந்த குறிப்புகள் விவரிக்குது. சரி. இந்த சிந்தனைகளை ஒவ்வொன்றா ஆராய்வோம். இந்த உரையாடலோட நோக்கம் என்னன்னா, முதல்ல நம்ம மனம் ஏன் இப்படி உலகை இரண்டிரண்டா பிரிக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது. ம், ம். சரி. அப்புறம் இந்த எதிரெதிர் உண்மைகளை ஒன்னா பார்க்கறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. ஆமா. கடைசியா இது எப்படி ஒரு விதமான போலியான நம்பிக்கைகள்ல இருந்து விடுபட்டு உண்மையான நம்பிக்கை நிலைக்கு ஒரு விதமான மன அமைதிக்கு இட்டு செல்லுங்கிறத பாக்குறது தான். கரெக்ட். முதல்ல நம்ம மனம் இந்த உலகத்தை எப்படி பாக்குதுன்னு கொஞ்சம் யோசிப்போமே. ம். அது பெரும்பாலும் ஒரு விஷயத்தோட ஒரு பக்கத்தை மட்டும்தானே கவனிக்குது. ஆமா, ஒரு பக்கம்தான். ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு சக்கரம் வேகமா சுத்துதுன்னு வச்சுக்குவோம். சரி. நம்ம கவனம் முழுக்க அந்த இயக்கத்துல தான் இருக்கும். இருக்கும். ஆனா அந்த சக்கரம் எதை ஆதாரமா வச்சு சுத்துது? அசையாம இருக்கிற ஒரு மைய அச்ச வச்சுதானே. ஆமாம், அந்த அசைவற்ற மையம். அந்த அசைவற்ற மையத்தை நாம பல சமயம் கவனிக்கிறதே இல்ல. இயக்கம் மட்டும்தான் நமக்கு தெரியுது. மிக சரியான புள்ளி இது. மூலங்கள்ல சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், பாதி உண்மைங்கிறது பொய்ய விட அபாயமானது. ஓ, அப்படியா? ஏன்னா அந்த பாதி உண்மை முழு உண்மை மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்து நம்ம ஏமாச்சிடும். சரி, சக்கரத்தோட சுழற்சியை மட்டும் பார்த்துட்டு அதுதான் எல்லாமும் நினைக்கிற மாதிரி. புரியுது. இதேதான் நம்ம உணர்வுகள்லயும் நடக்குது. நாம ஒருத்தரை ரொம்ப நேசிக்கிறோம்னு நினைக்கிறோம். ம், ஆனா அதே நேசத்துக்குள்ளே மிக ஆழத்துல ஒரு வெறுப்பும் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு இந்த குறிப்புகள் சுட்டிக்காட்டுது. ஆச்சரியமா இருக்கே. ஆனா நம்ம மனம் என்ன பண்ணுது? நேசத்தை உணரும்போது அந்த வெறுப்ப மறைச்சிடுது. சரி. அதே போல வெறுப்பு மேலெழும்போது நேசம் இருந்ததே மறந்துடுது. ஒரு நேரத்துல ஒண்ணுதான் அதுக்கு தெரியுது. ஓ, அப்போ இது அந்த பழைய கடிகாரங்கள்ல இருக்கிற பெண்டுலம் மாதிரி தானே? எக்ஸாக்ட்லி. அது ஒரு பக்கம், உதாரணமா வலது பக்கம் உச்சத்துக்கு போகும்போது அந்த பயணத்திலேயே அது அடுத்த பக்கமான இடது பக்கம் போறதுக்கான சக்தியை சேகரிக்குது இல்லையா? ஆமா ஆமா, அதே மாதிரி இடது பக்கம் போகும்போதும் வலது பக்கம் திரும்புறதுக்கான ஆற்றல் சேருது. அதேதான். வாழ்க்கையிலே இப்படிதான் எதிரெதிர் விஷயங்கள் இயங்குதுன்னு சொல்றீங்களா? ஆமா வாழும்போதே சாவுக்கான ஆற்றலும் சாவின் போதே மறுவாழ்வுக்கான ஆற்றலும் சேருதுன்னு ஒரு பார்வை இதுல இருக்க போல. ஆமா, அந்த ஓம்பை சரியா பொருந்தும். இந்த எதிர்திசை ஓட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ம், ஆனா மனம் இத பிரிக்கதான் பாக்குது. வாழ்க்கைனா வாழ்க்கை மட்டும், சாவுனா சாவு மட்டும்தான் அதுக்கு தெரியும். சரி. ரெண்டும் ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள்னு பாக்குறதில்ல. அப்போ இந்த மாதிரி ஒரு பக்க பார்வையிலிருந்து எப்படி வெளியே வர்றது? மனம் இப்படிதான் இயங்குதுன்னா முழுமையே பார்க்கறதுக்கு என்னதான் வழி? ம் சூசன்கிற ஒரு ஜென்னியானியோட வாக்கியம் குறிப்புகள்ல இருக்கு. இயக்கத்தில் அசைவற்றதையும் அசைவற்றதில் இயக்கத்தையும் பாருங்கள்னு. ஆமா. இப்படி ஒரே நேரத்துல ரெண்டு எதிரெதிர் விஷயங்களையும் பார்க்க முயற்சி செஞ்சா என்னதான் ஆகும்? மனசு குழம்பிடாதா? இங்கதான் ஒரு முக்கியமான திருப்பம் வருது. ஒரு ஒரு ஆச்சரியமான பார்வை கிடைக்குது. சொல்லுங்க. ஆமா, மனம் குழம்பும். அப்படி இரண்டையும், இயக்கத்தையும் அசைவற்ற நிலையையும் அன்பையும் வெறுப்பையும் வாழ்க்கையும் சாவையும் ஒன்னா பார்க்க முயற்சி செய்யும்போது மனசோட வழக்கமான தர்க்க ரீதியான பிடிமானம் முடிய ஆரம்பிக்குது. ஓ, யோசிச்சு பாருங்களேன். நீங்க அன்பு செய்யும்போதே அதுக்குள்ள இருக்கிற வெறுப்பையும் உணர்ந்தா எதை தேர்ந்தெடுக்க முடியும்? முடியாது. வாழ்க்கையில இருக்கிற கொண்டாட்டத்திலேயே சாவின் நிழலையும் பார்த்தா எதை பற்றிக்க முடியும்? எதையும் பற்றிக்க முடியாது போல இருக்கு. ஆமா, இந்த நிலையில தேர்வுங்கிறதே அர்த்தம் இல்லாம போயிடுது. ஏன்னா
எதை தேர்ந்தெடுத்தாலும் அதோட எதிர்ப்பதம் கூடவே நிழல் மாதிரி வருதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடுது. சரிதான். மனம் அதோட வழக்கமான தர்க்க கட்டமைப்பை இழந்து ஒரு மாதிரி திணறுது. சரிதான். மனசோட இந்த தர்க்கப்பிடிய தளர்த்துறதுக்கு வேற சில வழிகளையும் குறிப்புகள் சொல்ற மாதிரி தெரியுது. ஆமா. உதாரணமா மகாவீரரோட 7 வகை பார்வை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அது சுவாரஸ்யமானது. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா அவர் ஒரே வரியில ஆம் அல்லது இல்லைன்னு பதில் சொல்ல மாட்டாராம். ஆமா. ஆம், இல்லை, ஆம் மற்றும் இல்லை, இப்படி 7 விதமான பதில்களைச் சொல்லி கேட்கிறவரே குழப்பிடுவாராம். ஆமா, அது தர்க்கத்தை வச்சே தர்க்கத்தை உடைக்கிற டெக்னிக். அதே போல சூஃபி நடனம், அந்த டர்விஷ் டான்சிங், ஆமா, அதுவும் அதுல தன்னை மறந்து சுழலும் போது வர்ற மயக்கம் மாதிரி இந்த இரண்டுமே மனசோட தர்க்கப்பிடிய தளர்த்துறதுக்கான வழிகள்னு குறிப்புகள் சொல்லுது போல. மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. தர்க்கத்தை வச்சே தர்க்கத்தை கடந்து போறது இல்லையா? ஆமா, இந்த 2 வழிமுறைகளுமே அதீதமான தர்க்கம் மூலமாவோ மகாவீரர் அல்லது அதீத உணர்வு நிலை மூலமாவோ சூஃபி நடனம் மனதின் இயல்பான செயல்பாட்டை தாண்டி போக உதவுது. இந்த இருமைகள் அன்பு வெறுப்பு வாழ்க்கை சாவு எல்லாம் அதோட பிடியை இழக்கும்போது, அதாவது நீங்க 2யும் ஒன்னா பார்க்க ஆரம்பிக்கும்போது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. என்னது அது? ஒன்று என்ற கருத்தும் தானா இல்லாம போயிடுது. ஓ, ஒன்றுங்கிறதும் போயிடுமா? ஆமா, ஏன்னா ஒன்றுன்னு சொல்றதுக்கே 2ன்னு ஒன்னு பின்னாடி இருக்கணும் இல்லையா? ஆமாம். அதனாலதான் இந்த குறிப்புகள் சுட்டிக்காட்டுற மாதிரி இந்து மதத்தோட வேதாந்தம் இறுதி உண்மைய அத்வைதம், அதாவது இரண்டல்லாத நிலைன்னு சொல்லுது. அத்வைதம், இரண்டல்லாதது. ஒன்றுன்னு கூட சொல்றதில்ல. புத்த மதத்துல இதே நிலைய சூன்யதா, அதாவது வெறுமைன்னு சொல்றாங்க. சூன்யதா, வெறுமை. இந்த வார்த்தைகளை கேட்டா பலருக்கும் இது ஒரு எதிர்மறையான விஷயமா, சூனியமா, ஒண்ணுமே இல்லாத நிலை மாதிரி தோணலாமே. ஆமா, அப்படி தோணலாம். குறிப்புகள் இதை எப்படி விளக்குது? அது உண்மையிலேயே ஒரு நெகட்டிவ் ஸ்டேட் தானா? நல்ல கேள்வி. வெறுமைங்கிற வார்த்தை அப்படி ஒரு தோற்றத்தை கொடுக்கலாம். ஆனா இந்த மூலங்களின்படி சூன்யதாங்கிறது எதிர்மறையான நிலை இல்ல. அப்போ அது என்ன? அது எல்லாவிதமான பற்றுதல்களும் முயற்சிகளும் இலக்குகளும் அற்றுப்போன நிலை. பற்றுதல் இல்லாத நிலை. யோசிச்சு பாருங்க, எதிரெதிர் இணைகள் ஒன்னையொன்னு சமன் செஞ்சு இல்லாம போகும்போது நீங்க எதை அடைய முயற்சி செய்ய முடியும்? எந்த இலக்க நோக்கி ஓட முடியும்? முடியாது. அதனால குறிப்புகள்ல சொல்ற மாதிரி எல்லா சுயநல முயற்சிகளும் நின்று விடுகின்றன. இலக்குன்னு ஒன்னும் இல்ல, அதை அடைய துடிக்கிற நாங்கிற எண்ணமும் இல்ல. எல்லாம் அமைதியாயிடுது. ஆமா, போராடுறதுக்கும் பிடிக்கிறதுக்கும் அங்க ஒண்ணுமே இல்ல. இது ஒரு விதமான ஆழமான ஓய்வு நிலை, நிம்மதி நிலை. அப்போ இந்த நிலையில வர்றதுதான் உண்மையான நம்பிக்கையா? குறிப்புகள்ல சிரத்தைன்னு ஒரு வார்த்தை வருது. ஆமா, நாம பொதுவா நம்பிக்கைன்னு சொல்றதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேறுபாடு. நாம வழக்கமா பயன்படுத்துற நம்பிக்கைங்கிற வார்த்தைக்குள்ளேயே எப்பவும் ஒரு சந்தேகம் ஒழிஞ்சிருக்கும். ஓ, அப்படியா? அதனாலதான் பாருங்க, நாம எதையாவது நம்புறோம்னு சொல்லும்போது சில சமயம் ரொம்ப அழுத்தி நான் முழுசா நம்புறேன் அப்படின்னு சொல்றோம். ஆமா, சொல்றோம். ஏன் அந்த அழுத்தம் தேவைப்படுது? ஏன்னா உள்ளுக்குள்ள எங்கேயோ ஒரு சின்ன சந்தேகம் உறுத்திக்கிட்டே இருக்கு. சரிதான். அத மறைக்கவும் நமக்கே தைரியம் சொல்லிக்கவும் தான் அந்த அழுத்தம். நீங்க சொல்றது சரிதான். அப்போ நாம நம்புறேன்னு அழுத்தி சொல்றதுக்கு காரணமே அந்த உள்ளுக்குள்ளுக்கும் சந்தேகம் தானா? பெரும்பாலும் அப்படிதான். அப்போ சிரத்தை அல்லது உண்மையான நம்பிக்கை எப்படிப்பட்டது? சோட்சன் சொல்ற இந்த சிரத்தை அல்லது உண்மையான நம்பிக்கைங்கிறது இந்த நம்பிக்கைக்கும் சந்தேகத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலை. 2க்கும் மேலையா? ஆமா, அந்த இருமைகள் எல்லாம் கரைஞ்சு எல்லாம் வெறுமையா, அதாவது எந்த பிடிப்பும் இல்லாம எந்த போராட்டமும் இல்லாம இயல்பா இருக்குன்னு நீங்க உணரும்போது அங்க கேள்விகளே எழாது. கேள்விகள் இல்லையா? ஆமா, சந்தேகம் வரதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்போ எந்த கேள்வியும் இல்லாம வாழ்க்கை எப்படி இருக்கோ அதோட ஓட்டத்துல உங்களை முழுமையா ஒப்படைக்கிற ஒரு நிலை வருது பாருங்க. அதுதான் உண்மையான நம்பிக்கை, அதுதான் சிரத்தை. புரியுது. அப்போ இது ஏதோ கடவுள் மேலேயோ இல்ல வேற எது மேலேயோ கண்மூடித்தனமா வைக்கிற நம்பிக்கை இல்ல. நிச்சயமா இல்ல. வாழ்க்கையோட அடிப்படையே இப்படித்தான் எதிரெதிர் இணைகளால ஆனது. அதுல நல்லது மட்டும் வேணும், கெட்டது வேணான்னு பிரிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறதுல இருந்து வர்ற ஒரு விதமான முழுமையான ஏற்பு நிலைன்னு சொல்லலாமா? மிகச்சரியா சொன்னீங்க. பெர்ஃபெக்ட். இது வாழ்க்கையோட முழுமையான இயல்பை பார்த்து வர புரிதல். சரி. வாழ்க்கை எதை கொடுத்தாலும் அது பிறப்பா இருக்கலாம், இறப்பா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம், பூக்களா இருக்கலாம், முட்களா இருக்கலாம். அத அப்படியே எந்த எதிர்ப்பும் இல்லாம எந்த புகாரும் இல்லாம ஏத்துக்கிறது. நீங்க வாழ்க்கை கிட்ட எதை கேட்டாலும்
நீங்க விரும்புறதுக்கு எதிரானது தான் உங்களுக்கு கிடைக்கும்னு ஆழமா புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் வாழ்க்கை கிட்ட போய் எதையுமே கேட்க மாட்டீங்க இல்லையா? கேட்க மாட்டோம். நீங்க இது வேணும் அது வேணான்னு கேட்காதப்போ எது வந்தாலும் அதை இயல்பா ஏத்துக்கிற பக்குவம் வருது. ஆமா. அப்போ வர்றது தான் இந்த உண்மையான நம்பிக்கை நிலை. இது ஏதோ சக்தி இல்லாம சரணடையறதில்ல. இது உண்மைய பார்த்ததால வர்ற ஒரு இயல்பான சுதந்திரமான நிலை. இது ஏதோ படிப்படியா பயிற்சி செஞ்சு அடையிற விஷயம் இல்லைன்னு குறிப்புகள் வலியுறுத்துது. ஆமா, அது முக்கியம். ஒரே அடியில நாம் கட்டுகளிலிருந்து விடுபடுகிறோம் அப்படின்னு ஒரு வரி வருது. இது முயற்சி செஞ்சு அடையிறது இல்லைன்னு சொல்றது ஏன் அவ்வளவு முக்கியம்? ஏன்னா மனச வச்சு செய்யற எந்த முயற்சியும் மனசத்தான் இன்னும் வலுப்படுத்துமே தவிர அதை தாண்டி போக உதவாது. ஓ, அப்படியா? நீங்க நல்லவனா ஆக முயற்சி செஞ்சாலும் சரி, உங்க பேராசைய அடக்க முயற்சி செஞ்சாலும் சரி, நீங்க மனசோட தளத்துல தான் இயங்கிட்டு இருக்கீங்க. இந்த இருமைகளை கடந்து போறதுங்கிறது ஒரு செயல் இல்ல, அது ஒரு புரிதல், ஒரு விழிப்புணர்வு நிலைமாற்றம். செயல் இல்ல, விழிப்புணர்வா? ஆமா. அதனாலதான் கிழக்குலக தத்துவங்கள், குறிப்பா புத்த மதம் தியானத்தையும் விழிப்புணர்வையும் ரொம்ப வலியுறுத்துது. சரி. நீங்க என்ன செய்றீங்கங்கறத விட எவ்வளவு விழிப்போட இருக்கீங்கங்கிறது தான் முக்கியம். அந்த விழிப்புணர்வோட உச்சக்கட்டத்துல இந்த நல்லது கெட்டது, வாழ்க்கை சாவு, கடவுள் சாத்தான் போன்ற எல்லா இருமைகளும் தானா அர்த்தம் இழந்து கரைஞ்சு போயிடுது. எல்லாம் கரைஞ்சு போகுமா? ஆமா. ஒண்ணுக்கொன்னு எதிரா நின்னு ஒன்னையொன்னு நீர்த்து போக செய்து கடைசில ஒண்ணுமில்லாம போகுது. அதுதான் விடுதலை, அதுதான் மோக்ஷம். அது ஒரே கணத்துல ஒரே அடியில நிகழக்கூடிய ஒரு முழுமையான மாற்றம். முயற்சி இல்லாம புரிதல்ல வர்றது. சரி, இதெல்லாம் கேட்க ரொம்ப ஆழமா இருக்கு. ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில இதை எப்படி பயன்படுத்த முயற்சி செய்யலாம்? இந்த ஆழமான விஷயத்தை எப்படி அணுகிறது? குறிப்புகள் இதுக்கு ஏதாவது வழி சொல்லுதா? சொல்லுது. ஒரு நடைமுறை வழியா நம்மளோட முக்கிய குணாதிசயத்தை, அதாவது நம்மளோட சீஃப் கேரக்டரிஸ்டிக் கண்டுபிடிக்க சொல்லுது. முக்கிய குணம்? ஆமா. அதாவது நம்மள அதிகமா ஆட்டிப்படைக்கிற உணர்ச்சி அல்லது குணம் எதுன்னு பார்க்க சொல்லுது. சரி. அது பயமா இருக்கலாம், பேராசையா இருக்கலாம், அன்பா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், தாழ்வு மனப்பான்மையா இருக்கலாம். எது உங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப வந்து உங்களை ஆட்டுவிக்குதோ அதை நல்லா கவனிச்சு, அது தீவிரமா இருக்கும்போது அதுக்கு உள்ளேயே ஒளிஞ்சிருக்கிற எதிர்நிலைய பார்க்க முயற்சி செய்யலான்னு ஒரு யோசனை சொல்லப்பட்டிருக்கு. ஓ, அதுக்குள்ளே இருக்கிற எதிர்நிலையா? சரி. உதாரணமா, அன்பு தான் ஒருத்தரோட முக்கிய குணம்னு வச்சுக்குவோம். சரி. அந்த அன்பு ரொம்ப தீவிரமா இருக்கும்போது அதுக்குள்ளேயே இருக்கிற வெறுப்புணர்வையும் கவனிக்க முயற்சி செஞ்சா என்ன ஆகும்? அப்படி பார்க்கும்போது ஒரு ஒரு ஆச்சரியமான வேதியியல் மாற்றம் நடக்கும்னு குறிப்புகள் சொல்லுது. அப்படியா? அன்பும் வெறுப்பும் ஒண்ணு சமன் செய்து நீர்த்து போகச் செய்யும். நியூட்ரலைஸ் பண்ணிடும். நியூட்ரலைஸ். ரெண்டுமே அதோட தீவிரத்தை இழந்து சக்தி இழந்து போகும். அந்த நிலையில ஒரு விதமான உள்ளமைதி, ஒரு வெறுமை உருவாகும். சரி. குறிப்புகள்ல வர்ற மாதிரி இங்கு எண்ணம், உணர்வு, அறிவு, கற்பனைக்கு எந்த மதிப்பும் இல்ல. எதுக்குமே மதிப்பு இல்லையா? ஆமா. அந்த மன விளையாட்டுகள் எல்லாம் நின்னு போயிடும். நீங்க திட்டமிடாம, எதிர்பார்க்காம வெறுமனே வாழ ஆரம்பிக்கிறீங்க. மூச்சு விடுறீங்க. சும்மா இருக்கிறது. ஆமா. வாழ்க்கை மேல நீங்க இப்படி ஒரு முழுமையான நம்பிக்கை வைக்கும்போது வாழ்க்கையும் உங்க மேல நம்பிக்கை வைக்குது. இந்த பரஸ்பர நம்பிக்கை, இந்த சந்திப்பு தான் பேரானந்தம், சமாதி நிலைன்னு இந்த மூலங்கள் விவரிக்குது. ஆக நாம இன்னைக்கு அலசி பார்த்த இந்த குறிப்புகள் மூலமா கிடைக்கிற முக்கியமான புரிதல் என்னன்னா, உண்மையான மன அமைதியும் விடுதலையும் வாழ்க்கையோட எதிரெதிர் பக்கங்கள்ல ஏதோ ஒண்ணு மட்டும் தேர்ந்தெடுத்து இறுக்கமா பிடிச்சுக்கிறதுல இல்ல. மாறாக அந்த ரெண்டு பக்கங்களும் பிரிக்க முடியாதபடி ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கு. ஒண்ணு இல்லாம இன்னொன்னு முழுமை அடையாதுன்னு ஆழமா உணர்றதுல தான் இருக்கு. ஆமாம், மிகச்சரியா சொன்னீங்க. இந்த இருமை பார்வைக்கு அப்பாற்பட்ட ஒரு வெறுமை நிலைய, அந்த சூன்யதைய உணரும்போது அங்க எதிர்பார்ப்புகளோ புகார்களோ போராட்டங்களோ இருக்காது. வாழ்க்கையோட இயல்போடு ஒன்றி போகும்போது ஒரு விதமான உண்மையான ஆழமான நம்பிக்கை சிரத்த தானா மலருது. சரி. இது ஏதோ மனச சமாதானப்படுத்திக்கிற மேலோட்டமான மாற்றம் இல்ல, இது ஒரு ஆழமான உள்நிலை மாற்றம். இது செயல்களால் வர்றதில்ல, விழிப்புணர்வால் வருதுன்னு இந்த குறிப்புகள் அழுத்தமா சொல்லுது. சரி, இந்த உரையாடலை கேட்ட நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம். உங்களுடைய மிக உறுதியான நம்பிக்கைகள் அல்லது உணர்வுகள், அது ஒரு அரசியல் நிலைப்பாடா இருக்கலாம், ஒரு மத நம்பிக்கையா இருக்கலாம், இல்ல உங்களுக்கே உரிய ஒரு குணமா இருக்கலாம். அதுக்குள்ளயும் அதுக்கு எதிரான ஒரு அம்சம் மறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க ஒரு கணம் யோசிச்சு பார்த்தா, ஆமா, நிச்சயத்தன்மை பத்தி, அதாவது இதுதான் சரி இதுதான் உண்மைன்னு நீங்க உறுதியா நம்புற விஷயங்கள் பத்தின உங்க பார்வை எப்படி மாறும்? நல்ல கேள்வி. இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.
மீண்டும் வேறொரு ஆழமான தேடலில் சந்திப்போம்.